வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் யூஸ்ஃபுல் ஃப்ரேசஸ். நாம் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்? நிறைய ஃப்ரேசஸை கற்றுக்கணும். அப்போ தான் நம்மளால் இலக்கண பிழை இல்லாமல் எழுதவும் முடியும், ஃப்ளூயண்ட்டாக பேசவும் முடியும். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு 6 ஃப்ரேசஸ் மட்டும் நாம் கற்றுக்கலாம். நம்பர் 1, அல்டீரியர் மோட்டிவ். நல்லா கவனிங்க. மோட்டிவ்னா நோக்கம், whereas அல்டீரியர் மோட்டிவ்னா உள்நோக்கம்னு அர்த்தம். லெட்ஸ் see an எக்ஸாம்பிள். வழக்கமா எப்போதும் போல அவள்கிட்ட ஒரு உள்நோக்கம் இருந்தது. as usual she had an ulterior motive. as usual she had an ulterior motive. number 2, wee hours அல்லது small hours, அதிகாலை பொழுது. நல்லா கவனிங்க. நள்ளிரவு 12 மணிலேருந்து ஒரு அதிகாலை வரைக்கும் அதை சொல்லுவோம் இல்லையா, அந்த பீரியடை. ஸோ அதிகாலை பொழுதை தான் நம்ம ஸ்மால் ஹவர்ஸ் அல்லது வி ஹவர்ஸ்ன்னு சொல்கிறோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். அதிகாலை பொழுது வரைக்கும் நாங்கள் தூங்காமலே முழிச்சுக்கிட்டே இருந்தோம். we were up till the wee hours. we were up till the wee hours. ஸோ டில்னா வரைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 3, willful negligence. அப்படின்னா என்ன? வேணும்னே யாரையாவது அல்லது எதையாவது புறக்கணிக்கிறது. ஸோ willfulனா வேண்டுமென்றே, நெக்லிஜென்ஸ்னா புறக்கணிப்பு. லெட்ஸ் an எக்ஸாம்பிள். வேணும்னே செஞ்ச அந்த புறக்கணிப்பை என்னால் சகிச்சுக்க முடியல, தாங்கிக்க முடியல. ஐ குட் நாட் டாலரேட் த willful negligence. I could not tolerate the willful negligence. ஸோ டாலரேட்னா பொறுத்துக்கிறது அல்லது சகிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 4, எஸ் மேன். என்ன அர்த்தம்? ஆமாஞ்சாமி போடுறவர். பல பேரை பார்த்தீங்கன்னா நம்மளால அவங்களுக்கு காரியம் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன சொன்னாலும் மாற்று கருத்தை சொல்லாம ஆமா ஆமா ஆமான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை தமிழ்ல ஆமாஞ்சாமின்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல எஸ் மேன்னு சொல்றோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். அவளோட வீட்டுக்காரரு சரியான ஆமாஞ்சாமி. அவ எது சொன்னாலும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருப்பாரு, மறுபேச்சு எதிர்த்து பேசவே மாட்டாரு. her husband is a total yes man. her husband is a total yes man. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 5, rash action. என்ன அர்த்தம்? கண்மூடித்தனமான ஒரு செயல். அதாவது பின் விளைவுகள் என்ன இருக்கும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம செய்யற ஒரு செயலை ரேஷ் ஆக்ஷன் சொல்றோம். லெட்ஸ் see an எக்ஸாம்பிள். நான் பின் விளைவுகள் என்னவா இருக்கும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம கண்மூடித்தனமா செஞ்ச அந்த செயலை நினைச்சு இன்னமும் வருத்தப்பட்டு இருக்கேன். ஐ ஸ்டில் ரெக்ரெட் மை ரேஷ் ஆக்ஷன். ஐ ஸ்டில் ரெக்ரெட் மை ரேஷ் ஆக்ஷன். ஸோ ரெக்ரெட்னா நம்ம செஞ்ச ஒரு செயலை நினைச்சு வருத்தப்படுறது. ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 6, ஸ்னெயில்ஸ் பேஸ். என்ன அர்த்தம்? ஆம வேகம். தமிழ்ல பேசும்போது ஆம வேகம்னு சொல்லுவோம், அதே இங்கிலீஷ்ல பேசும்போது ஸ்னெயில்ஸ் பேஸ், நத்த வேகம்னு சொல்ல மாட்டோம், ஆம வேகம் தான் எடுத்துக்கணும். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். தொடர் வண்டி இப்ப ஆம வேகத்துல நகர்ந்துட்டு இருக்கு. the train is moving at a snail's pace now. the train is moving at a snail's pace now. dear viewers, useful phrases. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.